அவங்களோட டீலிங்ல இருக்கிறது யாரு? நீங்க தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்தில் உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்டே குப்புரட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். சரி, அதை விடுங்க. நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சி வீணா போச்சே. டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிற நீங்க அதை எதாவது கவனிச்சிங்களா? அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்றுக்கிறீங்களா? கூண்டாஸில் மட்டும் போடுவீங்க. இதானே உங்களுடைய அந்த சாதனை. பரந்தூர் பிரச்சனை, உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன? மேல்மா விஷயத்தில் உங்களோட உண்மையான நிலைப்பாடு என்ன? தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளையும் இணைப்போம், இந்தியாவிலேயே நாங்கள் தான் அதை பற்றி ஃபஸ்ட்டு யோசித்தோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிற இந்த திமுக கவர்மெண்ட் அவங்களுடைய நாக் என்னன்னு சொல்லவா? இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்சி முடிகிற டைமில், அந்த கடைசி 6 மாதம், அந்த 1 வருஷம், அந்த 1.5 வருஷத்தில் அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோத்துருவாங்க. கேட்டால் எங்கள் ஆட்சி தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மக்கள் மேலே உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. அதனால் ஆட்சி முடியும் போது அடிக்கல் நாட்டுறது. ஓட்டுக்காக என்னென்னலாம் பேசுவீங்க, ஆனால் மக்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ஏமாளிங்க நினச்சிங்களா? மக்களே, நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அந்த 5 வருஷத்துக்குள்ள அதை முடிக்கவும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்படிலாம் நம்ம பேசினா காவிரி பிரச்சனையில் உன் கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில் உன் கருத்து என்ன, இப்படிலாம் அதெல்லாம் பற்றி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV, ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டாக இருக்கான், அமைதியாக இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தால் எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்து, நம்மளுடைய கடல் விவசாயிகளான நம்மளுடைய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளோதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே, தேனே, பொன்மானே, இப்படிலாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வுபூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். நம்ம மீனவர்கள் மேல அவங்க கையே வைக்கக்கூடாது, கையே வைக்க விடக்கூடாது. அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு பக்காவா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரே அஜெண்டா. மீனவர்களே, அடுத்து நம்மளுடைய ஆட்சி தான். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, உங்களுக்கான பாதுகாப்பு பக்காவா இருக்கும். இப்படி இருக்கும்போது அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. இந்த சைனாவில் கிரேட் வால் ஆஃப் சைனா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய நீளத்தை விட பெரிய டாஸ்க் இது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உரிய இடத்துக்கு போய் சம்மந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஒரு தெளிவான அரசியல். சும்மா ஆறுதல் சொல்கிறதெல்லாம் தெளிவான அரசியல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஹம்பக் அரசியல். அரசியலுக்கு வந்துட்டா கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் அரசியல் கிடையாது. உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இது எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்மளை சுற்றி அத்தனை சதிகள். அதில் முக்கியமான சதி என்ன தெரியுமா? இதை பாரு, ஒன்று நீ இல்லைனா நான் இல்லைனா நீ இல்லைனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர்.